அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நமது முந்தைய வகுப்புல சர்க்கரை பற்றி பார்த்திருந்தோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக மேலும் ஒரு சில விழிப்புணர்வுகளை உங்களுக்கு கொடுப்பதற்காக இன்றைய வகுப்பில் ஒரு சில முக்கிய பதிவுகளை பார்ப்போம். இப்ப சர்க்கரை அப்படின்றது நான் போன வகுப்புல சொன்ன மாதிரி மிகவும் ஒரு அத்தியாவசியமான, அதே சமயம் உடலுக்கு ஒரு நல்ல ஒரு தெம்பையும், மனதிற்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியையும், நாம் செய்ய வேண்டிய செயல்கள் அனைத்திற்கும் நமக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய மிகவும் ஒரு அற்புதமான, அத்தியாவசியமான ஒரு உணவாத்தான் நம்ம இத பார்க்கணும். இந்த அத்தியாவசியமான உணவு எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னா, நாம் உண்ணக்கூடிய அநேக உணவுகளில் இருக்கிறது. அப்ப பிரதானமாக அதிகமாக எதில இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாவுச்சத்து கொண்ட அனைத்து உணவு பதார்த்தங்களிலும் இந்த சர்க்கரை மிகையாகவே இருக்கும். ஸோ இதன் அளவீடு நமக்கு அன்றாட பயன்பாட்டில் நமக்கு தினம் தினம் தேவை. சரிங்களா? இந்த சர்க்கரை நமக்கு அப்படின்னு சொல்லும்போது, உடலில் இந்த திசு, அந்த திசுன்றதெல்லாம் கிடையாது. உடலில் இருக்கக்கூடிய அனைத்து திசுக்களுக்குமே இந்த சர்க்கரை மிக முக்கியமாக, அத்தியாவசியமாக தேவை. அதனுடைய முழுமையான பயனீட்டை ஒவ்வொரு செல்களுக்கும் கொடுத்து நாம் உயிர் வாழ்வதற்கு இது மிகவும் அத்தியாவசியமாக அமைகிறது. அப்ப மிகவும் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். நாம் உண்ணக்கூடிய மாவுச்சத்து மிக்க உணவு பதார்த்தங்கள் அனைத்திலுமே சர்க்கரை இருக்கிறது. 1. 2வது நாம் உண்ணக்கூடிய அனைத்து பழங்கள், அநேக காய்கறிகள் இதிலுமே பார்த்தீங்கன்னா, சர்க்கரை இருக்கிறது. சரிங்களா? அடுத்து நாம பருகக்கூடிய பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள். இவற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா, சர்க்கரை இருக்கிறது. இதை தாண்டி மேலும் அப்படின்னா, நாம தேன் சாப்பிடுறோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த தேன்ல பார்த்தீங்கன்னா, அதிலேயுமே பார்த்தீங்க சர்க்கரை இருக்கிறது. அப்ப சர்க்கரை பல்வேறு பரிணாமங்களில் கிடைக்கின்றது. இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கின்றோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு கேள்வியாகத்தான் நாம் இதை பார்க்கிறோம். அப்ப நீங்க சாப்பிடக்கூடிய சர்க்கரை அளவீடு முறையாக, யதார்த்தமாக, இயற்கையாக கிடைக்கக்கூடிய சர்க்கரையாக இருக்கும் பட்சத்தில், உங்கள் உணவில் அது உங்கள் உடலில் கலக்கும்போது, அதுக்கு உங்கள் உடலுக்கு தேவையான அளவு சர்க்கரையை அது கொடுத்துவிட்டு மீதியை தன்னை போல நீக்கம் செய்துவிடும். இது எந்த தொந்தரவுமே உங்களுக்கு செய்யாது. ஆனா நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சர்க்கரையின் அளவு, இதனுடைய பரிணாமம் எந்த வகையில் இருக்கிறது, இது எந்த மாதிரி விளைவுகளை நம் உடலுக்கு கொடுக்கிறது அப்படின்றதுல நமக்கு விழிப்புணர்வு வேணும். இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க மாவு பொருட்கள் இருக்கக்கூடிய உணவு பதார்த்தங்கள் சாப்பிடுறீங்க அப்படின்னா, அதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன கார்போஹைட்ரேட் அப்படின்றது மாவு பொருள். இப்ப இந்த மாவுச்சத்து மிக்க உணவுப் பொருட்களாக இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், நீங்க சாப்பிடக்கூடிய அரிசி இல்லையா? தானியங்கள். இதுல கிடைக்கக்கூடிய இந்த கார்போஹைட்ரேட் சோர்ஸ் கிடைக்கக்கூடியது உங்களுக்கு குளுக்கோஸ் அப்படின்றது. இந்த குளுக்கோஸ் என்ன ஆகுது? அதாவது கார்போஹைட்ரேட் செரிக்கப்பட்டு குளுக்கோஸாக மாற்றம் பெற்று ரத்தத்தில் கலந்து, சரிங்களா? உங்களுடைய லிவருக்கு போகுது. லிவர்ல போய் அங்க லிவர்ல இருந்து என்ன ஆகணும்? அது அதற்கப்புறம் பிற உறுப்புகளுக்கு எல்லாத்துக்கும் பாஸ் ஆகி போகும். அப்ப லிவர் தான் உங்களுக்கு கல்லீரல் தான் உங்களுடைய குவாலிட்டி கண்ட்ரோலர். அவர் பார்த்து எவ்வளவு தான் பிரிச்சு கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு தான் பாஸ் ஆகி போக முடியும். மீதி எல்லாம் எக்ஸஸ் குளுக்கோஸா தான் ரத்தத்துல இருக்கும். இதை நன்றாக தெரிஞ்சுக்கோங்க. உங்க உடம்புல இருக்கிறது ஒரு 5ல இருந்து 5 லிட்டர் ரத்தம் அப்படின்னா இந்த 5ல இருந்து 5 லிட்டர் ரத்தத்துல சர்க்கரையின் அளவீடு அப்படின்றத பொது பலனாக நாம் ஒரு ரத்த பரிசோதனையில் எடுத்து பார்க்கும்போது என்ன பார்ப்போம் இல்லையா? சாப்பாட்டிற்கு உணவிற்கு முன், உணவிற்கு பின் அப்படின்றத வச்சு பார்க்கணும். அப்ப ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 100க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களுக்கு டயபிட்டிஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. போஸ்ட் பிராண்டல் அப்படின்னு சொல்லி உணவுக்கு பிந்தைய சர்க்கரையின் அளவு ரத்தத்தில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உணவுக்கு பிறகு 100 இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இல்ல ஒரு 120 வரைக்கும் வருது, 130 வரைக்கும் வருதுன்னா கூட இன்னைக்கு அதை நார்மல் அப்படின்ற அளவுக்கு எடுத்துக்கிறோம். பட் போஸ்ட் பிராண்டல்ல உங்களுக்கு சர்க்கரையின் அளவு ஒரு 130ஐ தாண்டும் போது அது உடலுக்கு பிரச்சனைக்குரியதாக நாம் அதை பார்க்கிறோம். அதான் டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறது அப்படின்ற போது அது மேலும் ஒரு சில அச்சுறுத்தல்களை கொண்டு வரும். அப்படின்றத கவனத்தில் நாம் எடுத்துக்கொண்டு இன்று வரை நாம் சர்க்கரை அப்படின்ற ஒன்றை கண்டு பயந்துகிட்டே இருக்கிறோம். நீங்க பயப்பட தேவையில்லை. அப்ப சர்க்கரையை முறையாக நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், முறையாக என்ன பரிணாமங்களில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு நம்மிடம் மிக முக்கியமாக தேவை. சரிங்களா? இப்ப நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு நான் புரிய வச்சிடுறேன். உங்க உடலுக்கு இயக்கவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பாடி பிசியாலஜி, உங்க இயக்கத்திற்கு தேவையான அளவு ஆற்றல் இருந்தால் மட்டுமே இந்த உடல் இயங்கும். அப்ப இந்த ஆற்றல் எங்கிருந்து கிடைக்கிறது? இந்த சர்க்கரையிலிருந்து தான் கிடைக்கிறது. அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த சர்க்கரை மாவுச்சத்துல இருந்து கிடைக்குது. சரிங்களா?
ஸோ மாவுச்சத்துல இருந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட் கன்வெர்ட் ஆகி குளுக்கோஸாக மாறி ரத்தத்தில் கலந்து செல்கிறது. பட் இது ஒன்று மட்டுமே சர்க்கரை கிடையாது. நீங்க மாவு மட்டுமே சாப்பிட்டு இருக்கீங்க 3 வேளைக்கு. இதை தாண்டி நான் சொன்ன மாதிரி நீங்க சாப்பிடக்கூடிய பால் இருக்கு பாத்தீங்களா? இந்த பால்லையும் சர்க்கரை இருக்கிறது. ஆனால் சர்க்கரை எப்பொழுது வந்து சுத்திகரிக்கப்படாத சுத்தமான தூய்மையான இயற்கை வடிவில் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களோ அது உங்கள் உடலில் வந்து எந்த ஒரு ஒவ்வாமையையோ எந்த ஒரு பக்க விளைவையோ ஏற்படுத்தாது. பக்க விளைவுன்னு நான் சொல்லக்கூடியது வந்து உடலை அச்சுறுத்தக்கூடிய நோய்கள். இதை எதையுமே ஏற்படுத்தாது. அப்ப சுத்திகரிக்கப்பட்டதுன்னா என்ன? சுத்திகரிக்கப்படாததுன்னா என்ன? ரொம்ப எளிதாக புரிந்துக்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரி சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை அப்படின்னா நீங்க டெய்லி அன்றாடம் பயன்பாட்டில் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கிறிஸ்டல் சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்டலின் சுகர், உங்களுடைய டேபிள் சுகர், நீங்க டெய்லி உணவில் பயன்படுத்தக்கூடிய இந்த வெள்ளை சர்க்கரை, ஜீனி அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை சர்க்கரை இல்லைங்களா? இந்த வெள்ளை சர்க்கரை அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்திகரிக்கப்பட்டது இல்லையா? அது வந்து எதை சுத்திகரிப்போம்? ஏதோ ஒண்ணு கெட்ட பொருளாக இருந்தா தானே சுத்திகரிக்க வேண்டியிருக்கும். அப்ப சுத்திகரிக்க வேண்டிய அவசியம் என்ன? அதற்கு நல்ல ஒரு நிறத்தை கொடுத்து பார்ப்பதற்கு நல்ல பளபளப்பாக அட்ராக்டிவாக இல்லையா இருப்பதற்காகத்தான் நாம் வந்து இந்த சுத்திகரிப்பு முறையை கையாண்டு இந்த சர்க்கரை அப்படின்ற ஒண்ணு இன்றைய நிலைப்பாட்டில் வந்து மிகவும் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக நமக்கு இருக்கிறது. இதே சர்க்கரையை கொண்டுதான் நிறைய இனிப்பு பதார்த்தங்கள் நாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். இதே சர்க்கரையை வைத்துக் கொண்டுதான் நிறைய சாக்லேட்ஸ் நம்ம தயாரிக்கின்றோம் இல்லையா? பலகாரங்கள் நாம் தயாரிக்கின்றோம். இதைத்தான் வந்து குழந்தைகளுக்கும் கொடுக்கிறோம், பெரியவங்களுக்கும் கொடுக்கிறோம், அனைத்து வயதினருக்கும் நாம் அனைத்து பண்டிகை விசேஷ காலங்களில் நாம் பகிர்ந்து கொள்கின்றோம். இதையும் தாண்டி இன்று அன்றாட பயன்பாட்டிலும் இந்த சர்க்கரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை வந்து அளவுக்கு அதிகமாக நம் உடலில் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதுவே நாளடைவில் நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் நோயாக நம் உடலில் தேக்கமுறுகிறது. இதை நீங்கள் நன்றாக தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ உங்க உடலுக்கு தேவையான சர்க்கரை அளவு அப்படின்றத நீங்க எதை வைத்து கணக்கிட முடியும்? ரத்தத்தின் அளவில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை வைத்து உங்கள் உடல் சர்க்கரை அளவை உங்களால் கணக்கிட முடியுமா? முடியாது. நிமிடத்துக்கு நிமிடம் அது மாறும். இன்னைக்கு நீங்க ஒரு கடினமான ஒரு உழைப்பு நீங்க உழைக்க போறீங்க அப்படின்னா இன்றைய சர்க்கரையின் அளவு மாறுபடும். இன்னைக்கு வேலையே நீங்க செய்யல அப்படின்னா இன்றைய சர்க்கரையின் அளவு மாறுபடும். இன்றைய தேவை உங்களுக்கு குறைவு. நாளைக்கு கடினமான ஒரு வேலையை பழுவான ஒரு வேலையை செய்ய போறீங்கன்னா சர்க்கரையின் அளவு நாளைக்கு அதிகமாக உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா? அப்ப இந்த சர்க்கரையின் அளவீடுன்றது வந்து நிர்ணயம் செய்யப்பட்ட ஒன்று கிடையாது. அன்றாட மாற்றத்தில் இருக்கக்கூடிய நமது தேவைக்கு ஏற்ப மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு உணவு. அதிலும் மிக முக்கியமாக நமக்கு ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு நிலையை தாண்டி உடலுக்கு சக்தியையும் உணர்வுகளுக்கு நல்ல ஒரு நிலையையும் கொடுக்கக்கூடிய ஒரு உணவு பதார்த்தம். இது குறைபடும் போது என்னாகும்? டோட்டலாவே வந்து உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பு மண்டலங்களும் செயல்பட கஷ்டப்படும். சரிங்களா? 3 விஷயம் தேவை உடலுக்கு. 1 உணவு. உணவு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றோம். அந்த உணவு ஆரோக்கியத்துல மிகவும் முக்கியமாக பிரதானமாக நாம் பார்க்க வேண்டியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை தான். அப்ப இந்த சர்க்கரை வந்து அன்றாட பயன்பாட்டில் நம்மளுடைய அளவீடுகளில் அதனுடைய தேவை வந்து மாறுபடும் காலகட்டங்களில் இந்த சர்க்கரையை நாம் பல்வேறு பரிணாமங்களில் எடுத்துக்கொள்வது அத்தியாவசியமாக அமைகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்ப பல்வேறு பரிணாமங்கள்ல நான் சொல்ற மாதிரி நீங்க காலையில எந்திரிச்சதும் ஒரு பால் குடிக்கிறீங்க. அந்த பால்ல வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சர்க்கரை பரிணாமம் என்ன பெயர்ல அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இந்த பால்ல. பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய சர்க்கரை லாக்டோஸ். குழந்தைகளுக்கு கொடுங்க நல்லது. ஆனா இதே லாக்டோஸ், இதே பால், பசும்பால் இது வந்து ஒரு சுத்திகரிக்கப்பட்ட பசும்பாலாக இருக்கும்போது இந்த சர்க்கரை இது வந்து மாறுபடும் இந்த இடத்துல. இப்ப இந்த ரீஃபைன் பண்ண இந்த சுகரும் அந்த லாக்டோஸ்ல இருக்குது. அது வந்து உடலுக்கு நல்ல ஒரு விளைவை கொடுக்காது. ஏன் காரணம் என்ன? அது ஹோமோஜனைஸ்ட் மில்க். ஹோமோஜனைஸ்ட் மில்க் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராசஸிங்க்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு பாக்கெட் பாலாக அடைக்கப்பட்டு வருகிறது. ஸோ இந்த சர்க்கரை பெரிய நல்ல விளைவை உங்களுக்கு கொடுத்து விடாது. சரிங்களா? இப்ப மாவுச்சத்து மிக்க உணவுகள் காலையில எடுத்துக்கிறீங்க. ஒரு இட்லி 2 தோசை எடுத்துக்கிறீங்க. சரிங்களா? மதியானத்துக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிறீங்க. நைட்டுக்கும் சாப்பாடு எடுத்துக்கிறீங்க. 3 வேளையும் கார்போஹைட்ரேட் தான் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. உடல் உழைப்பே இல்ல. சர்க்கரையின் அளவு ரத்தத்தில் அதிகமாக தென்படத்தான் செய்யும். அப்ப சர்க்கரையின் பல்வேறு பரிணாமங்கள் இருக்கக்கூடிய சர்க்கரையை நீங்கள் அன்றாடம் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்க உடலுக்கு தேவையானது என்ன அப்படின்றத நீங்க நிர்ணயம் செய்ய வேண்டும். இன்று என் உடலுக்கு இவ்வளவு உழைப்பிற்கு எனக்கு தேவை இவ்வளவு சர்க்கரை அப்படின்றத நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கு பாத்தீங்களா? பாடிலி இன்டெலிஜென்ஸ். என் உடலுக்கு இன்று போதும் அப்படின்ற அந்த மனநிலையை கொடுக்கக்கூடியதும் இந்த சர்க்கரை தான்.
இந்த மைண்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடி இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க மனம், உங்கள் உடல் சர்க்கரையை தேர்ந்தெடுத்து எனக்கு போதும் அப்படின்ற ஒரு இதுக்கு வருது பாத்தீங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாடி இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூளையில இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹங்கர் சென்டர் அப்படின்னு சொல்லி மூளையில நிறைய இருக்கு. தர்ஸ்ட் சென்டர், ஹங்கர் சென்டர், பசியை தூண்டக்கூடிய ஒரு முக்கிய பகுதி, தாகத்தை தூண்டக்கூடிய ஒரு முக்கிய பகுதி, இதெல்லாமே இருக்குது. இந்த ஹங்கர் சென்டர் பாத்தீங்கன்னா ஆரம்பம் எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதெல்லாமே நரம்பு மண்டலத்தின் தூண்டுதலின் மூலியமாக நடக்கக்கூடியது. வேகஸ் நர்வ், 10th கிரேனியல் நர்வ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதன் மூலியமாக நாம் இதை உணர்ந்து சமநிலையில் உடலை இதை முறையாக இயக்குவதற்கு மிகவும் முக்கிய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நரம்பு ஒன்று. அப்ப உங்களுடைய கட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இரைப்பையில் இல்லையா பசி உணர்வை தூண்டக்கூடிய ஒரு சில முக்கிய நொதிகள் இல்லைன்னா ஒரு ஹார்மோன் கூட நம்ம சொல்லிக்கலாம். அதை கிரெலின் அப்படின்றது. ஸோ இந்த கிரெலின் வந்து எப்போ வந்து இந்த ஹார்மோன் உற்பத்தி ஆகுதோ அப்போ வந்து இந்த கிரெலின் வந்து உங்களுக்கு பசியை கொடுக்கும். சரிங்களா? பசியை கொடுக்கும். எப்ப கிரெலின் வந்து இந்த கட் உங்களுடைய வயிற்றில் வந்து எப்போது இந்த கிரெலின் வந்து சுரக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, எப்போது உங்கள் உடல் உழைப்பு மிகுமையடைந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவீடு கம்மியாகி உங்கள் செல்களுக்கு இந்த சர்க்கரையின் அளவு தேவை அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கிரெலின் வந்து வயிற்றில் சுரக்கும். இப்ப இந்த கிரெலின் சுரந்தவுடன் என்ன ஆகும்? பசி எடுக்கும். பசி எடுத்த உடனே நீங்க சாப்பிட்டுருவீங்க. இப்ப நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது போதுமான அளவு சாப்பாடை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்துல நீ சாப்பிட்டது போதும், ஸ்டாப் பண்ணு, நிப்பாட்டு அப்படின்னு சொல்றது இன்னொரு ஹார்மோன் வந்து லெக்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோன். அப்ப கிரெலின், லெக்டின் நம்மளுடைய உணவு பசியை தூண்ட செய்கிறது கிரெலின். போதும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை கொண்டு வரக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லெக்டின் அப்படின்றது ஹார்மோன். சோ இது ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. இந்த கிரெலினும் லெக்டினும் முறையாக செயல்படவில்லை அப்படின்னா இது யாருக்கு செயல்படாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வந்து டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இருக்காது. ஃபர்ஸ்ட் லெவல் டிஸ்டர்பன்ஸ் எங்க வருது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு உங்களுடைய வயிற்றில் இருந்துதான். முறையான சர்க்கரையை முறையான வேளைகளில் நாம் எடுத்துக்கொள்ளாதது ஒரு காரணம். முறையான உடற்பயிற்சி இல்லாதது ஒரு காரணம். உடல் உழைப்பு இல்லாதது ஒரு காரணம். தேவைக்கு அளவுக்கு மிகுதியான சர்க்கரை நம் உடலில் தேங்கியது ஒரு காரணம் இல்லைங்களா? நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சர்க்கரை வந்து மிகவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரத்தத்தில் வந்து இந்த சர்க்கரை கலந்து ஒவ்வொரு உறுப்புகளிலும் சென்று ஒவ்வொரு செல்களுக்குள்ளும் திசுக்குள்ளும் சென்று அதனுடைய செயல்பாட்டிற்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் கொடுக்கக்கூடியது. அப்ப இந்த சர்க்கரை இல்லை அப்படின்னா அந்த அந்த உறுப்பு மண்டலம் வந்து முறையாக செயல்பட முடியாது. ஏன்னா எனர்ஜி இருந்தா தான் அது ஃபங்க்ஷன் ஆக முடியும் அங்கே. அப்ப இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. இப்ப ஒரு காலகட்டங்களில் நமக்கு சர்க்கரை அளவு வந்து போதும் அப்படின்ற அளவுக்கு உடல் ஃபீல் பண்ணுது. ஆனா மனசு நம்மளுக்கு அதை ஃபீல் பண்ண மாட்டேங்குது. உடம்பு போதும்ன்றுச்சு. ஆனா மனசு அதை போதும்னு சொல்லல. அப்ப மனசு போதும்னு சொல்றதுக்கு வந்து என்ன தேவை? லெக்டின் வந்து வேணும். இந்த லெக்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த இம்பேலன்ஸ் வர்றதுக்கு காரணம் முறைகேடான சர்க்கரைகளை நாம் பயன்பாட்டில் எடுத்துக்கொள்வது. அதுவும் மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை, ரீஃபைன்டு சுகர். எவ்வளவு சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து மீண்டும் மீண்டும் வந்து போதும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையை கொண்டு வராது. அப்ப போதும்ன்ற மனப்பான்மை கொண்டதுக்கு இந்த லெக்டின் தேவை. இந்த லெக்டின் பேலன்ஸ் நம்ம சொல்லக்கூடிய கிரெலின் லெக்டின் பேலன்ஸ் வந்து பாதிக்கப்படுகிறது. இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை. அப்ப கார்போஹைட்ரேட் நீங்க அரிசி உணவை நீங்க சாப்பிடுவது நான் தப்புன்னு சொல்லல. அப்ப உங்க உடல் உழைப்பு அந்த அரிசி உணவு எந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடல் உழைப்பு வேணும், அந்த அளவுக்கு உடல் பயிற்சி வேணும். காலையில எந்திரிச்சு ஒரு 4 கிலோமீட்டர் வாக்கிங் நீங்க போயிட்டு வர்றீங்க, ரைட், ஓகே. உங்களுடைய மசில்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அளவுக்கு அதிகமான சர்க்கரை பூராமே வந்து உங்களுடைய ஸ்கெலிட்டல் மசில்ஸ் நம்ம சொல்லக்கூடிய எலும்பு தசைகளிலும் உங்களுடைய லிவர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கல்லீரலிலும் சென்று சேமிக்கப்படும். எப்படி சேமிக்கப்படும் அப்படின்னா குளுக்கோஸாக சேமிக்கப்படாது. கிளைகோஜன் அப்படின்ற ஒரு மாறுபட்ட உருமாற்றம் அடைந்த ஒரு சரிங்களா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸாக போய் சேவ் ஆயிடும். இது எதுக்கு அப்படின்னா எப்பப்பெல்லாம் உடலுக்கு வந்து தேவையோ ஆற்றல் அப்பெல்லாம் வந்து இந்த கிளைகோஜனை வந்து உடைத்து குளுக்கோஸாக மாற்றி அந்த தசைகளுக்கு கொடுக்கும். அப்ப உடல் இயக்கவியல் அதிகமாக இயக்கம் பெறக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நகர்ந்து போகணும், ஒரு பல செயல்களை செய்ய வேண்டியிருக்கும் இல்லையா? இது எல்லாத்துக்குமே தேவை எது? நம்ம மூச்சு விடுறதுக்கு கூட நம்மளுக்கு குளுக்கோஸ் தேவை, எனர்ஜி தேவை. இல்லைன்னா பண்ண முடியாது இல்லையா? சோ இதன் அடிப்படையில இந்த
சர்க்கரையானது சுத்திகரிக்கப்படாத இயற்கையான வடிவத்தில் எடுத்துக்கொள்ளும் போது, தேவைக்கு மிகை மிஞ்சாமல் எடுத்துக்கொள்ளும் போது உடலில் நல்லதொரு விளைவை கொடுக்கும். நான் டெய்லி 4 கிலோமீட்டர் வாக்கிங் காலையில போறேன். 5 இட்லி சாப்பிடுறதுக்கு நான் உண்மையிலேயே அருகதையானவன். நான் காலையில இருந்து படுத்தே இருக்கேன். எனக்கு எனர்ஜி தேவையே கிடையாது. இந்த குளுக்கோஸ் இருந்து எனக்கு உடல்ல இனி கெடுதியத்தான் செய்யும். அப்ப நான் இட்லி நான் காலையில சாப்பிடக்கூடாது. இப்ப எனக்கு பசிக்குதே அப்படின்றதுக்காக நான் சாப்பிட்டேன்னா, எக்ஸ்பெண்டிச்சர் வேணும்ல. சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறது பெருசு கிடையாது. செலவழிக்கணும். இல்லையா? அப்ப உடல்ல வந்து என்ன ஆகும்? இப்பதான் நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் பொதுவா என்ன சொன்னேன்? பொது விதி என்ன? அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அனைத்துமே வந்து எப்படி மாறும்? குளுக்கோஸ் எல்லாமே கிளைகோஜனாக மாறி எங்கே சென்று சேமிக்கப்படும்? லிவர் அண்ட் ஸ்கெலிட்டல் மசில்ஸ். இந்த 2 இடத்துல சேமிக்கப்படும். இப்ப இந்த இடத்துல கவனமாக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பான்கிரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கணையத்துல 2 விதமான செல்கள் இருக்கும். ஆல்பா செல்ஸ் அண்ட் பீட்டா செல்ஸ். இந்த பீட்டா செல்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இன்சுலினையும், ஆல்பா செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குளுக்ககான் அப்படின்ற 2 ஹார்மோன்களை சுரக்கும். சரிங்களா? இப்ப அளவுக்கு அதிகமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த சர்க்கரை அனைத்துமே கிளைகோஜனாக மாற்றம் பெற்று, எதனுடைய உதவியினால்? இன்சுலின்ற ஹார்மோனின் உதவியினால் கிளைகோஜனாக மாற்றம் பெற்று எங்கே போய் சேமிக்கப்படும்? உங்களுடைய லிவர், உங்களுடைய மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம் நம்ம சொல்லக்கூடிய எலும்பு தசைகளில் சென்று சேமிக்கப்படும். எதற்காக அப்படின்னா, ஒரு உணவிற்கும் மறு உணவிற்கும் குறைந்தபட்சம் நாம் கொடுக்கக்கூடிய இடைவெளி என்ன அப்படின்னா 4 முதல் 7 மணி நேரம். காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் 4 மணி நேரம் கேப் கொடுக்குறோம். மதிய உணவுக்கும் இரவு உணவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி நேரம் கேப் கொடுப்பீங்க. 6 மணி நேரம் கேப் கொடுப்பீங்க. ஒரு சிலர் கேப்பே இல்லாம சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. இதெல்லாம் தவறான செயல். பட் பொது விதியில நாம் இருக்கக்கூடிய இன்றைய நடைமுறையில் நாம் வாழக்கூடிய சூழ்நிலையில் நமது உணவு பழக்கவழக்கம் இவ்வாறு தான் அமைகிறது. அப்புறம் மீண்டும் இரவு படுத்து விட்டீங்கன்னா 12 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் பிறகு மீண்டும் உணவை உண்கிறீர்கள். அப்ப இந்த இடைப்பட்ட நேரங்களில் உங்கள் உறுப்பு மண்டலங்கள் அனைத்துமே இயக்கம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்ப இயக்கம் பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பு மண்டலத்திற்கும், ஒவ்வொரு உறுப்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள், திசுக்கள், செல்கள் அனைத்திற்குமே வந்து முறையாக செயல்படுவதற்கு ஆக்கப்பூர்வமான இந்த ஆற்றல் மிக முக்கியம். சரிங்களா? அப்ப சேமிச்சு வைத்திருக்கக்கூடிய அந்த கிளைகோஜனை பூராத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடைச்சு குளுக்கோஸா மாத்தும். குளுக்ககான் அப்படின்ற ஒரு ஹார்மோனின் மூலியமா உடைத்து அதை பூராத்தையும் யூஸ் பண்ணிக்கும். இப்ப காலியாயிரும். சரிங்களா? இப்ப தசைகள்லையும் உங்களுடைய லிவர்லயும் ஸ்டோர் ஆகி இருந்த ரிசர்வ், வண்டியில பெட்ரோல் இருக்குல்ல பாத்தீங்களா? வண்டியில நம்ம 2 வீலர் வச்சிருப்போம். ரிசர்வ், மெயின்ல காலி ஆயிருச்சு அப்படின்னா ரிசர்வ் மாத்திக்கும். இப்ப இந்த ரிசர்வ் தான் கிளைகோஜன் வச்சுக்கோங்க. அப்ப கிளைகோஜன் காலி ஆயிருச்சு மசில்ஸ்ல அப்படின்னா காலையில எந்திரிச்சோம்னா நம்மளுக்கு பசி ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய கிரலின் வந்து பசியை தூண்டும். வேகமாக உணவை உண்போம். உண்டு முடித்த பிறகு லெக்டின் போதும் அப்படின்றத சொல்லிடும். இன்னைக்கு ஆனா அநேக பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பசி கிரலின் அப்படின்ற இந்த ஹார்மோன் வந்து பசியை கொடுக்கிறது. லெக்டின்ற ஹார்மோன் வந்து போதும்ன்ற ஒரு மனநிலையை நம்மிடம் கொடுக்கிறது. ஆனால் நாம் உண்ணக்கூடிய இந்த அநேக உணவுகளிலிருந்து பெறக்கூடிய இந்த சர்க்கரையான குளுக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் அதிகமாகவே அநேகருக்கும் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமது உடலில் இருக்கக்கூடிய இந்த எலும்பு தசை மண்டலம் சொன்னேன் பார்த்தீங்களா? மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம் அண்ட் லிவர் 2 இருக்கு பாருங்க. இதுதான் வந்து அளவுக்கு அதிகமான சர்க்கரையை வந்து உருமாற்றம் செய்து கிளைகோஜன் அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸாக மாற்றி சேமிச்சு வைக்கிறது. இல்லையா? திடீரென்று தேவைக்கு. இல்லையா? உணவை நாம் உண்ணாத போது நம்ம உடலின் தேவைக்கு அதை கொடுக்கிறது. ஆனா, இது அநேக நேரங்களில் வந்து இந்த மாதிரி சேமிக்கப்படும் போது மீண்டும் உடைக்கப் பெற்று, சரிங்களா? மீண்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க அளவுக்கு அதிகமா நீங்க சாப்பிடுறீங்கன்னு நான் சொல்லல. நீங்க சாப்பிட்ட உணவு, சரிங்களா? ரத்தத்தில் கலந்து சர்க்கரையாக மாறி, குளுக்கோஸாக மாறி ஒவ்வொரு செல்லுலுக்கும் சென்று அவை செய்ய வேண்டிய வேலைகளுக்கு தேவையான ஆற்றல், எனர்ஜிய கொடுத்துருச்சு. கொடுத்து முடித்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மீண்டும் அதிகமாக இருக்கக்கூடிய சர்க்கரைய கிளைகோஜனாக மாற்றி உங்களுடைய மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம்னு நான் சொன்ன அந்த எலும்பு தசை மண்டலத்திலும் மீண்டும் உங்களுடைய கல்லீரலில் கொண்டு வந்து கிளைகோஜனாக சேமித்து வைக்கிறது. தேவைக்கு பிற வேளைகளில் உணவு இடைவெளிகளின் போது ஆற்றல் தேவைக்கு அதை பயன்படுத்திக் கொள்வது ரிசர்வ் குளுக்கோஸ். சரிங்களா? சரி. இப்ப ஆற்றல் தேவை அப்படின்றது இருக்குதா உங்க உடம்புல அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். ஆற்றல் தேவை உங்களுக்கு எப்ப தேவை அப்படின்னா, இப்போதைக்கு இருக்கிறது என்ன? அநேக பேர் நான் பார்க்கக்கூடிய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்த இடத்துல வேலை. செடன்டரி மோட் ஆஃப் லிவிங்.
ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறது, ஆஃபீஸ் ஒர்க்கு, ஃபைல்ஸ் பார்க்கறது, இந்த மாதிரி இது ஸ்ட்ரெஸ்ஸு. நீங்க மூச்சு விடுறதுக்கும் குளுக்கோஸ் தேவை. நீங்க ஸ்ட்ரெஸ் அதிகமானீங்கனாலும் உங்களுக்கு குளுக்கோஸ் அதிகமாக தேவை. அநேக பேருக்கு இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் டிசார்டர் வர காரணம் என்ன? ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறது. சரிங்களா? செடன்டரி மோட் ஆஃப் லைஃப் ஸ்டைல். ஒரே இடத்துல உட்காந்துட்டு வேலை பார்க்கறது. உட்கார்ந்த இடத்துலயே அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸையும் கூட்டிக்கிறது. இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கூடும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கறதும் இந்த குளுக்கோஸ் தான். இப்ப ரத்தத்துல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ரத்தத்துல குளுக்கோஸின் அளவு ஜாஸ்தியாகத்தான் செய்யும். இதுக்காக நம்ம அதை ரத்தத்துல அளவை பார்த்த உடனே என்ன செய்வோம்? இது காரணம், நமக்கு சர்க்கரை நோய் வந்து விட்டது, நமது கணையம் பான்கிரியாட்டிக் செல்ஸ் வந்து ப்ராப்பராக செயல்படவில்லை, அப்போ எனக்கு கணைய நோய் வந்து விட்டது, நான் டயபெட்டிக் மாத்திரையை எடுத்துக்கிட்டு எனது வாழ்நாள் முழுவதும் நான் ஒரு நோயாளியாக, சர்க்கரை நோயாளி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு புரிதல் தான் இன்று நம்மளவில் இருந்து கொண்டிருக்கிறது. இது உண்மையல்ல. இப்ப நான் சொன்ன விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எளிதாக இதை விட்டு வெளியில வந்துடுவீங்க. சரிங்களா? அப்ப மிக முக்கியமாக தேவை என்ன? நீங்க நைட்டு சாப்பிட்டீங்க, வேலை பளு அப்படின்றது உங்ககிட்ட இல்லை. சரி, காலையில எந்திரிக்கிறீங்க, ஒரு 4 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வர்றீங்க. இந்த 4 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மசில்ல இருக்கக்கூடிய ரிசர்வ் குளுக்கோஸ், கிளைக்கோஜனா இருக்கு பாத்தீங்களா? இது உடைக்கப்பட்டு மீண்டும் குளுக்கோஸாக வந்து காலியாயிரும். காலியானதுக்கு அப்புறம் திருப்பி ஃப்ரெஷ்ஷா குளுக்கோஸ் போய் ஃபார்ம் ஆகி கிளைக்கோஜனாக மாறி மீண்டும் போய் சேவ் ஆகும். மீண்டும் மறுநாள் காலையில் நீங்க வாக்கிங் போகும்போது திருப்பி அது உடைக்கப்பட்டு குளுக்கோஸாக மாறி ரத்தத்தில் கலந்து இது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது ஆரோக்கியம் அப்படின்றது நிலை பெற்று இருக்கு உங்களுக்கு. இதை நீங்க செய்ய தவறிட்டீங்க அப்படின்னா உடல் உழைப்பும் இல்ல, உடற்பயிற்சியும் இல்ல. இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மசில் கிளைகோஜன் அப்படியே இருக்கும், லிவர் கிளைகோஜன் அப்படியே இருக்கும். இப்ப குளுக்கோஸ் மூன்றாவதாக மீண்டும் இன்னொரு செல்கள்ல போய் இன்னொரு திசுக்கள்ல போய் சேமிக்கப்படும் கிளைகோஜனாக. அதுதான் அடிப்போஸ் டிஷ்யூ. என்ன முந்தைய வகுப்புல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ அடிப்போஸ் டிஷ்யூல போய், அடிப்போஸ் டிஷ்யூன்றது என்ன? கொழுப்புகளை சேகரிக்கக்கூடிய திசுக்கள். இந்த அடிப்போஸ் டிஷ்யூல போய் இந்த குளுக்கோஸ் கிளைகோஜனாக சேவ் ஆகும் போது அடிப்போஸ் டிஷ்யூனுடைய வேலை என்ன அப்படின்னா, கொழுப்புகளை சேகரிக்கக்கூடிய செல்களுடைய வேலை என்ன அப்படின்னா, பிற முக்கிய உறுப்புகளில் உள்ளே போய் கொழுப்பு படிவங்கள் படிந்து விடாமல் அவற்றை இந்த இடத்துல பிடிச்சு வச்சுக்கிறது தான் அடிப்போஸ் டிஷ்யூவோட வேலை. உடலுக்கு உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது, உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கக்கூடியது தான் இந்த கொழுப்பு திசுக்கள். இந்த கொழுப்பு திசுக்கள் என்ன பண்ணும்? நீங்க உணவில் சாப்பிடக்கூடிய கொழுப்புகளை பூராத்தையும் சேகரித்து உள்ள வச்சுக்கணும். ஆனா இந்த குளுக்கோஸும் நீங்க சேகரிக்க தவறி விட்டதால், எங்க மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கெலிட்டல் மசில் இல்லையா, எலும்பு தசைகளிலும் லிவர்லயும் சேமிக்கிறதுக்கு இடம் இல்லாம இப்ப இங்க வந்துருச்சு. இப்ப என்ன ஆகும்? கொழுப்பு திசுக்கள் தான் செய்ய வேண்டிய வேலையையும் அது செய்ய முடியாது. காரணம் என்ன? கிளைகோஜனும் இங்க சேவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ரிசர்வ் குளுக்கோஸ். அப்ப கொழுப்பு திசுக்கள் முறையாக சேகரிக்க வேண்டிய அந்த ட்ரைகிளிசரைட்ஸ் அதெல்லாம் உள்ள சேமிக்க முடியாத போது ரத்தத்தில் இதனுடைய அளவிடை நாம் பார்ப்போம் இல்லையா? லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் அப்படின்னு லேப்ல நீங்க எடுத்து பார்க்கும்போது கண்ணா பின்னாடி இருக்கும் இல்லைங்களா? அதனுடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா தாறுமாறா இருக்கும். ட்ரைகிளிசரைட்ஸ் கண்ணா பின்னா இருக்கும். HDL, LDL இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மிகவும் அதிகமாக இருக்கும். அப்ப கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 250 and above இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ ஹை ரிஸ்க் குரூப்ல நீங்க இருக்கீங்க, கார்டியாக் ரிஸ்க்ல இருக்கீங்க, எப்பனாலும் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம், ப்ரெஷர் வரலாம்னு சொல்லுவாங்க. அடிப்படை காரணம் என்ன? சர்க்கரை. சரிங்களா? முறையாக நீங்கள் சர்க்கரை அளவை முறையாக நீங்க பராமரிக்கல அப்படின்னா நிச்சயமாக அதை தொடர்ந்து ஒவ்வொன்றாக அடுத்து பிளட் பிரஷர் வரும். பிளட் பிரஷரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்டியாக் ரிஸ்க்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ரீனல் ரிஸ்க்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு. இதை தொடர்ந்து அனைத்து வியாதிகளும், மிக முக்கிய வியாதிகளும் உங்களுக்கு அப்ப முறையாக அதை பராமரிக்க வேண்டும். இப்ப தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப எப்ப உங்களுடைய குளுக்கோஸ் கிளைகோஜனாக மாறி மசில்ஸ்லயும் லிவர்லயும் சேவானது மீண்டும் உடைக்கப்பட்டு குளுக்கோஸாக உடல் உழைப்பு நேரங்களில் உங்களுக்கு பயன் தரவில்லையோ அப்போதே நீங்கள் ஹை ரிஸ்க் குரூப்ல போயிட்டீங்க. எந்த ஹை ரிஸ்க்கு அப்படின்னா ஹை சுகர் ரிஸ்க் குரூப் அப்படின்றதுக்குள்ள போயிட்டீங்க. அப்ப மிக மிஞ்சிய இந்த சர்க்கரை பூராமே உங்களுடைய அடிப்போஸ் டிஷ்யூ கொழுப்பு திசுக்கள்ல சேகரிக்கப்படும் போது இந்த கொழுப்பு திசு செய்ய வேண்டிய கொழுப்பு சேகரித்தலை முறையாக அது செய்ய முடியாத போது ரத்தத்தில் கொழுப்பின் அளவு கூடாதான். சரிங்களா? ரத்தத்துல கொழுப்பின் அளவு கூடும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு அடுத்ததாக உங்களுக்கு என்ன ஆகும்? அரித்மியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ட் பால்பிட்டேஷன் திடீர்னு கூடும், ஹார்ட் ரேட்டு கூடும் குறையும். சரிங்களா? பிபி அடுத்து. சரிங்களா? அடுத்து பிபி பாத்தீங்கன்னா ஏற ஆரம்பிச்சிடும், திடீர்னு இறங்கும். ஸோ இதுக்குள்ள நீங்க அடுத்த ஸ்டேஜ் வந்துடுவீங்க.
இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது உங்களுடைய நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படும், உங்களுடைய பார்வை பாதிக்கப்படும். சரிங்களா? அடுத்து ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். சர்க்கரை நோய் அப்படின்ற ஒண்ணுக்குள்ள நீங்க போயிருவீங்க. இது ரொம்ப சிம்பிள். நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு கோட்பாடு. வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான வாழ்க்கை கோட்பாடு. ஆரோக்கியமாக இருக்கணும்னா, சர்க்கரை இனிப்பான ஒரு விஷயம். அத முறையாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உண்மையாக உங்க வாழ்க்கை வந்து இனிப்பாக இருக்கும். இப்ப நான் சொன்னது ஒரு சர்க்கரை. மாவு சத்த மட்டும் தான் பத்தி சொல்லியிருக்கேன். மாவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சர்க்கரை என்னென்ன வேலை செய்யுது. இது சுத்திகரிக்கப்பட்ட அரிசி அந்த இதுக்குலாம் நான் வரல. சரிங்களா? நீங்க சாப்பிடக்கூடிய அரிசி உணவு சாப்பிடுறீங்க. 3 வேளையுமே சாப்பிடுறீங்க. அப்ப நீங்க எந்த அளவுக்கு உங்க உடல்ல வந்து பயிற்சி நீங்க உடற்பயிற்சி செய்யணும். உடல் உழைப்ப விட்டுருங்க. நீங்க மூட தூக்குறீங்க அந்த மாரி இருந்தா கூட நான் ஓரளவுக்கு ஓகேன்றது. இன்னைக்கு யாரும் அந்த மாரி கிடையாது. கடினமான உழைப்பு செய்யக்கூடியவங்க யாருமே அந்த அளவுக்கு இல்ல. இல்லையா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மெஷின் தான் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிருச்சு நம்மளுடைய உடல் உழைப்ப. அப்படி இருக்கிற பட்சத்துல, இன்னைக்கு நாம அதிகமாக உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். முறையாக இந்த சர்க்கரைய நாம வந்து பராமரிச்சு ஆரோக்கியமாக இருக்கணும்னா, அன்றாடம் வந்து உடற்பயிற்சி அப்படின்றது மிகவும் முக்கியம். சரிங்களா? இத செய்ய தவறிட்டீங்கன்னா, சர்க்கரையை தொடர்ந்து உங்களுடைய கொழுப்பின் அளவு ஜாஸ்தியாகும் உடலில். கொழுப்பை தொடர்ந்து உங்களுக்கு மாரடைப்பு, இதய நோய்கள் வரலாம். உயர் ரத்த அழுத்த நோய்கள் உங்களுக்கு அச்சுறுத்தலாம். இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிறுநீரக மண்டலம் வந்து பாதிப்பை சந்திக்கும். நரம்பு மண்டலங்கள் பாதிப்பை சந்திக்கும். அதனால தான் முந்தைய வகுப்புல நான் சொல்லியிருந்தேன். இந்த ரத்தத்தில வந்து அளவுக்கு அதிகமாக இந்த சர்க்கரை ஜாஸ்தியாகும்போது என்ன ஆகும்? எங்கே போய் சேமிக்கப்படணும் அப்படின்னா, லிவர்லயும், ஸ்கெலிட்டல் மசில். இது எங்கே போய் சேமிக்கிறதுக்கு அங்கே இடம் இல்லாதபோது கொழுப்புகள்ல தான் போய் சேகரிக்கும். அப்ப எங்கே போய் அதிகமாக கொழுப்புகள் இருக்கோ, அனைத்து உறுப்புகள்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போய் படிஞ்சிராம இருக்கிறதுக்காக வெளில பார்த்தீங்கன்னா, விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். வெளியில இருக்கக்கூடிய உறுப்புகள சுத்தி வெளியில இருக்கக்கூடிய கொழுப்பு திசுக்கள்ல போய், அடிப்போஸ் டிஷ்யூல போய் இது படிஞ்சிரும். படிஞ்சிருச்சுன்னா கொழுப்பு அங்கே முறையாக மெட்டபாலைஸ் ஆக முடியாது. முறையாக கொழுப்பு பராமரிக்கப்படும். ரத்தத்தில் கலந்து முக்கிய உறுப்புகளில் சென்று அடைப்பை ஏற்படுத்தும். பிளாக்ஸ் இல்லையா? சோ அந்த ஒரு நிலைக்கு நீங்க செல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் முறையான உடற்பயிற்சி தேவை. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சர்க்கரையை பற்றிய அறிவு உங்களுக்கு மிக முக்கியமாக தேவை. மாவுச்சத்து சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க. அப்ப அந்த அளவுக்கு டெய்லி ஒரு காலையில, மாலையில வாக்கிங் போயிட்டு வந்துருங்க. சர்க்கரைய எம்ப்டி பண்ணிருங்க. கிளைகோஜன உடைச்சு குளுக்கோஸ ஆக்கி காலி பண்ணிருங்க. சரிங்களா? சோ நான் சொன்ன மாரி 4 மணி நேர உணவு இடைவேளை 4, 7, 12 மணி நேரம். உணவு இடைவேளையை கடைபிடியுங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கைய நாம் வாழ முடியும். அப்ப சுத்திகரிக்கப்படாத கார்போஹைட்ரேட் உணவு, மாவுச்சத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியது, ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கும்போது, நீங்க அடிஷனலா நீங்க வேற என்னென்னலாம் சேர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பால். பால் வந்து நீங்க பசும்பால வாங்கி சூடு பண்ணி சாப்பிட்டீங்க, பிள்ளைகளுக்கு குடுத்தீங்க அப்படின்னா, லாக்டோஸ் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு குளுக்கோஸ் வந்து உடலுக்கு கிடைக்கும். மாறுபட்ட வடிவம். சர்க்கரையின் அளவீடு கூடாது அந்த இடத்துல. சரிங்களா? நீங்க அதே சமயம் நீங்க பால் பாக்கெட்ட வாங்கி குடுக்குறீங்க. ஹோமோஜனைஸ்டு மில்க் இல்லையா? ப்ராசஸ்டு மில்க் இது. சோ இத நீங்க குடுக்கும்போது, இதனுடைய சர்க்கரை வந்து உடலில் வந்து சர்க்கரைக்கான அளவீடை அதிகரித்து, சர்க்கரை நோய்க்கான அறிகுறிகளை கூடிய விரைவில் கொண்டு வரும். அப்ப பிள்ளைகளுக்கு பால் குடுக்குறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா பால நீங்க குடுக்குறது வந்து பசும்பாலாக இருக்க வேண்டும். சூடுபடுத்தி, அதை ஆற வைத்து நீங்க அத வந்து குடுக்கலாம். இது நல்ல சர்க்கரை. அதே மாரி பழங்கள். சரிங்களா? பழங்கள்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஃப்ரக்டோஸ் இந்த பழங்கள் குடுங்க. நீ அநேக காய்கறிகள்ல பார்த்தீங்கன்னா, அதிலயும் ஒரு வகையான சர்க்கரை இருக்கு. ஸ்டார்ச் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. கீரைகள்ல சர்க்கரை இருக்கு. இந்த காய்கறிகள் ஒரு சில காய்கறிகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாயில இப்ப கிழங்கு வகைகள்ல சீனி அவரைக்காய், கொத்தவரங்காய் இல்லையா? அ பரங்கிக்காய் இந்த மாரி காய்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அ பிளான்ட் சோர்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டார்ச் வந்து இருக்கும் அதுல. சோ இதே மாரி ஒரு சில சீரியல்ஸ், மில்லட்ஸ் இதெல்லாம் கூட சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டார்ச் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ் இருக்கும். வாயில போட்டு மெல்லும் போதே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இனிக்கும் கொஞ்ச நேரத்துல. கீரைய வாயில போட்டு நீங்க மென்னுகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்துல இனிக்க ஆரம்பிச்சுரும். சோ இதுவும் ஒரு வகையான சர்க்கரை. இதுவும் நம்ம உடலுக்கு தேவை. அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து பசும்பாலை நம்ம எடுத்து அந்த லாக்டோஸ் அப்படின்ற ஒரு சுகர நம்ம சாப்பிட்டுருக்கோம். நம்மளுடைய அன்றாட வாழ்வில். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, சர்க்கரை அப்படின்னு நான் சொல்லும்போது, சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை அப்படின்னாலே, உங்களுக்கு ஜீனி மட்டுமே உங்களுக்கு சர்க்கரையாக தோன்றும். வேற எதுவுமே சுத்திகரிச்சிருக்காங்க, அப்ப ரொம்ப சுத்தமானதுன்னு நினைக்கிறேன். தேவையில்லை. அசுத்தத்தை தான் சுத்திகரிக்க வேண்டும். அப்ப சுத்தமான இயற்கையாக கிடைக்கக்கூடிய சர்க்கரைன்னா, நான் சொன்ன மாரி நாட்டு சர்க்கரை, மண்டை வெல்லம் இல்லையா? பனங்கற்கண்டு,
இந்த மாதிரி ப்ராசஸிங்குள்ள போகாத சர்க்கரையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அப்ப அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, முறையாக இந்த சர்க்கரை வந்து உடலில் சுழற்சி பெறும். எந்த இடத்திலும் தேக்கம் வராது. தேக்கமே வந்து உங்கள் நோய்க்கு காரணமாக அமையும். பிளாக்ஸ் அப்படின்றத உண்டு பண்ணக்கூடிய. அப்ப இந்த தேக்கங்கள் இல்லாத அளவுக்கு நீங்கள் பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டியது இது ஒண்ணு. லாக்டோஸ் அப்படின்னு நான் சொன்னது பாலில் இருக்கக்கூடிய சர்க்கரை. இதே லாக்டோஸ், இதே பால வந்து என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல காய்ஞ்சி, காய்ச்சின பிறகு அந்த எக்ஸஸா இருக்கக்கூடிய அந்த பால ஆடைய பூரா எடுத்து வச்சு, இந்த ஆடைய பூரா சேர்த்து வச்சு, இந்த ஆடையில இருந்து என்ன எடுப்பாங்க, நாளைக்கு அத வந்து அதுல இருந்து வெண்ணெய் எடுப்பாங்க. வெண்ணெய்க்கு எடுத்து வெண்ணெயில இருந்து கடையும் போது வெண்ணெய் வரும். அடுத்து மோர் தனியா பிரியும். இல்லைங்களா? இது எல்லாமே மில்க் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்றோம். இல்லையா? பட்டர், வெண்ணெய், சீஸ் இல்லையா? காட்டேஜ் சீஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ஹோம்மேட் சீஸ் இருக்கு. இந்த சீஸ், பட்டரு, அதுக்கு அடுத்து பட்டர் மில்க் சரிங்களா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மில்க் ப்ராடக்ட்ஸ். அடுத்து பன்னீர். இன்னைக்கு யூஸ் பண்றீங்கல்ல, பன்னீர்லாம் வாங்கி சாப்பிடுறோம்ல, பன்னீர் 65 டிக்கா இதெல்லாமே மில்க் ப்ராடக்ட்ஸ். இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கேலக்டோஸ் அப்படின்ற ஒரு சர்க்கரை இருக்கிறது. இதுவும் ஒரு மாறுபட்ட ஒரு வடிவில் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கரை. இதுவும் உடலுக்கு தேவை. சோ எல்லாத்தையுமே நாம் வந்து சமமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மாவுச்சத்து மிக்க சர்க்கரையை உணவில் அதிகமாக நாம் எடுத்துக்கொள்வதனால் உடற்பயிற்சி செய்து அதை சமநிலைப்படுத்த வேண்டும். பிற சர்க்கரையை அவ்வப்போது நாம் எடுத்துக்கொண்டே இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்? முறையாக சர்க்கரை வந்து சுத்திகரிக்கப்படும். சுத்திகரிக்கப்படும்ன்றது உடலுக்குள்ள வந்து சுழற்சி பெறும் அப்படின்றத நான் சொல்றேன். சரிங்களா? அதே மாதிரி தேன். சோ இந்த தேனுமே வந்து பாத்தீங்கன்னா, தேன்லயும் பழத்திலையும் இருக்கக்கூடிய வந்து ஃப்ரக்டோஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சர்க்கரை. சோ இந்த சர்க்கரைகள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பட்சத்துல உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி, தெம்பு, ஆரோக்கியம் இதெல்லாம் நிலைக்கும். அப்ப மிக முக்கியமாக இதை நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கவழக்கங்களில் நீங்கள் முறையாக இதை சுழற்சி செய்து உணவாக உண்ண பழகிக் கொள்ள வேண்டும். சரி. இப்ப இந்த வெள்ளை சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய ஜீனிக்கு பதிலா இயற்கையாக கிடைக்கக்கூடிய சுத்திகரிக்கப்படாத நாட்டு சர்க்கரை, மண்டை வெல்லம், கருப்பட்டி, பனங்கற்கண்டு இதெல்லாம் வந்து ஜாகரி அப்படின்னு சொல்லுவோம். ஜாகரின்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய சர்க்கரை. இதனுடைய நன்மை என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுல எந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டுமே நம்ம வந்து இந்த சர்க்கரைய நம்ம வந்து உட்படுத்தல. இந்த சர்க்கரையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன? மிக முக்கியமாக தாது உப்புக்கள். சரிங்களா? மினரல்ஸ் வந்து மிக முக்கியமாக இதில் கிடைக்கும். மினரல்ஸ் நம்ம சொல்லும்போது என்னென்ன மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜிங்க் ஃபர்ஸ்ட். ஜிங்க் அதிகமாக உங்களுக்கு ஜிங்க் கிடைக்கும். ஜிங்க் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமா செல்களின் செயல்பாட்டிற்கு தேவை. ஸோ ஜிங்க் கிடைக்கும் உங்களுக்கு. ஜிங்க் தொடர்ந்து உங்களுக்கு வேற என்னென்ன மினரல்ஸ் இருக்கும் அப்படின்னா செலினியம். ஸோ செலினியம் இன்னைக்கு டேப்லெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை நமக்கு மோசமடையும் போது செலினியம் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி நீங்க சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. ஸோ ஜிங்க் கிடைக்கும் இதுல, செலினியம் கிடைக்கும். ஓகே, கட் ஆயிடுச்சு. ஓகே, ஃபைன். ஸோ ஜிங்க், செலினியம் கிடைக்கும், அயன் கிடைக்கும் மிக முக்கியமா. சரிங்களா? இந்த 3 அயன், ஜிங்க், செலினியம் இந்த 3மே உங்களுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த ஜாகரி அப்படின்னு நான் சொன்ன இந்த ஒரு சர்க்கரையில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை தாண்டி உங்களுக்கு வேற என்ன நன்மைகள் கிடைக்கும்? இந்த ஜாகரி அப்படின்னு நம்ம ஜாகரி கிடையாது, ஜாகரி அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பட்டி, மண்டை வெல்லம் இல்லையா? இதெல்லாம் ஒரிஜினல் ஃபார்ம்ல சுத்திகரிக்கப்படாத இயற்கையாக கிடைக்கக்கூடிய சர்க்கரை. இதை சாப்பிடும்போது என்ன ஆகும்? இதை தாண்டி வேற என்ன அப்படின்னா, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்மியான சோடியம் கன்டென்ட். சோடியம் உப்பு அப்படின்றது வந்து இதுல கம்மியாக இருக்கும். அதே சமயம் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையில் சோடியத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கும். சோடியம் என்ன சார் பண்ணும்? சோடியம் வந்து உங்களுடைய பிரஷரை கூட்டும். ரத்தத்துல வந்து உங்களுடைய பிரஷரை கூட்டுறது சோடியம். இப்ப சர்க்கரையை நீங்க காலையில ஒரு காஃபி, டீல வந்து ஒரு நாளைக்கு 10 வேளை நல்லா குடிக்கிறீங்க அப்படின்னா, பிரஷர் கண்டிப்பாக இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் நிச்சயமாக வரப்போகுது. அதே சமயம் நீங்க இந்த ஜாகரி அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஜாகரியில இருந்து கிடைக்கக்கூடிய அயன், ஜிங்க், செலினியம் உங்களுடைய இருதயத்தை பாதுகாக்கும். ஒரு கருப்பட்டி காபி போட்டு காஃபி குடிங்க, வேண்டாம்னு நான் சொல்லல. லிமிட்டா குடிங்க. அதுல இந்த சர்க்கரைய போடுறதுக்கு பதிலா ஜாகரிய போட்டு நீங்க குடிங்க. உங்க இருதயம் நன்றாக செயல்படும். முறையாக உங்கள் உள்ள இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் நன்றாக செயல்படும். ஜாகரி இருதயத்துக்கு மிகவும் நல்லது. சர்க்கரை இதயத்திற்கு மிகவும் கெடுது. காரணம் என்ன? சோடியம் வந்து இதுல ஜாஸ்தியாகுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்லுவோம். கொழுப்பு.
இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சுத்திகரிக்கப்படாத இயற்கையாக கிடைக்கக்கூடிய சர்க்கரையாக இருக்க ஜாகரின்னு சொல்றோம் பாத்தீங்களா, மண்டை வெல்லம், நாட்டு சர்க்கரை, அச்சு வெல்லம், அதே மாதிரி பனங்கற்கண்டு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபேட், சரிங்களா, சேச்சுரேட்டட் ஃபேட்டின் அளவு வந்து மிகவும் கம்மி. அதே சமயம் இது உடலுக்கு மிகவும் வலிமையை கொடுக்கக்கூடியது. சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை இல்ல சுகர் இல்ல ஜீனி, இதுல பாத்தீங்கன்னா இதனுடைய அளவு, எதனுடைய அளவு, டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, டிரான்ஸ் ஃபேட்னு சொல்லக்கூடிய இந்த கொழுப்பின் அளவு சேச்சுரேட்டட் டிரான்ஸ் சேச்சுரேட்டட் ஃபேட் இது வந்து ஜாஸ்தியாக, இதுதான் வந்து மிக முக்கியமாக இன்னைக்கு ஹார்ட் டிசீசஸ் நிறைய நம்மளுக்கு வர்றதுக்கும், பிரஷர் இன்னைக்கு அதிகமாக வர்றதுக்கும் காரணமாக அமையக்கூடியது மிகவும் முக்கியமாக இந்த ஜீனி. ஸோ ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இதுல. ஸோ இதை நாம் முறையாக நாம் பராமரிக்க வேண்டும். கற்றுக்கொள்ளணும்னா பாதி நோயிலிருந்து நம்மளுக்கு விடுவுதான் இதெல்லாம். ஓகே, அடுத்து இந்த சர்க்கரையில வந்து பாத்தீங்கன்னா சுத்திகரிக்கிறதுக்காக இந்த ஜீனியில பாலிக்ரைலமைட்ஸ் பாலிக்ரைலமைட்ஸ் அப்படின்ற ஒரு வேதியியல் மாற்றம், வேதியியல் ரசாயன மாற்றத்திற்கு இதை ஆட்படுத்துவார்கள். நன்றாக தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து சுகர் ஃபேக்டரிஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன இந்த வேதியியல் பொருளை நிச்சயமாக கலக்கிறார். கலந்துதான் அதை வந்து கிறிஸ்டலைன் ஃபார்முக்கு கொண்டு வருவாங்க. சரிங்களா? இந்த பாலிக்ரைலமைட்ஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். இந்த பாலிக்ரைலமைட்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கேன்சரை ஏற்படுத்தக்கூடியது. ஆனா இது வந்து பெரிய பாதிப்பை நம்ம உடலில் ஏற்படுத்தாது அப்படின்றத வந்து இன்னைக்கு பொதுவாக நீங்க நம்மளுடைய எல்லா கூகுள்லயுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா வந்து அனிமல் ஸ்டடிஸ் இல்லைங்களா, எந்த ஒரு மருந்து மாத்திரை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி கிளினிக்கல் ட்ரையல் வர்றதுக்கு முன்னாடி அனிமல் ஸ்டடிஸ் பண்ணுவாங்க. அனிமல் ஸ்டடிஸ்ல வந்து இது அனைத்து வித கேன்சர்களையும் உற்பத்தி செய்வதற்கான சான்றுகள் ஆராய்ச்சியில் இருக்கிறது. இது நல்லதா கெட்டதா, இது வந்து உண்மையிலே அதிகாரப்பூர்வமாக இல்லையா, ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபணம் செய்யப்பட்டதா இல்லையா அப்படின்ற தர்க்கத்துக்குள்ள எல்லாம் போறதுக்கு முன்னாடி உங்கள் உடல்நிலைகளில் இல்லையா பாதிப்புகள், உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது, உங்களுக்கு பிளட் பிரஷர் இருக்கிறது, உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கிறது, உங்களுக்கு வந்து ரீப்ரொடக்டிவ் டிசார்டர்ஸ் இருக்குது, இன்சோமியா தூக்கமின்மை இருக்கிறது, அல்சீமர் டிசீஸ் இருக்குது, பார்க்கின்சனிசம் இருக்குது, நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கிறது அப்படின்னா சர்க்கரை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த வெள்ளை ஜீனியை உடனடியாக தவிர்த்து விடுங்கள். அதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அறிவுறுத்தலாக இருக்கு. அப்ப இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாகரி வாங்கி நீங்க சாப்பிட பழகி கொள்ளுங்கள். இயற்கையாக கிடைக்கக்கூடிய பால் அப்படின்றத நம்ம பசும்பாலை நாம் வாங்கி அதை வந்து நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு அதுல இருந்து என்ன கிடைக்கும், லாக்டோஸ் சுகர் கிடைக்கும். பசு பசும்பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய உணவு பதார்த்தங்கள் இல்லையா, பிற உணவு பதார்த்தங்கள்லாம் சொன்ன மாதிரி சீஸு, வெண்ணெய் இல்லைங்களா, மோர், இதெல்லாம் சாப்பிடுங்க. அதுல இருந்து உங்களுக்கு கேலக்டோஸ் கிடைக்கும். ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரூட்ஸ்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஃப்ரக்டோஸ் கிடைக்கும். தேன், உண்மையான தூய தேன் சாப்பிடுங்க. அதுல இருந்து உங்களுக்கு ஃப்ரக்டோஸ் சுகர் கிடைக்கும். வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க. அதுல இருந்து ஸ்டார்ச் அப்படின்ற இந்த ஒரு சுகரும் உங்க உடலுக்கு கிடைக்கும். உடற்பயிற்சி அத்தியாவசியமாக செய்யுங்க. உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா இந்த எக்ஸஸா இருக்கக்கூடிய கிளைகோஜன் எப்பவுமே வந்து குளுக்கோஸா மாறி உங்களுக்கு வந்து உடல்ல நல்ல ஒரு சுழற்சி கிடைக்கும். கொழுப்பு திசுக்கள் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய அடிப்போஸ் டிஷ்யூல போய் இந்த கிளைகோஜன் படிவம் படிந்து உங்கள் உடலில் கொழுப்பு அதிகமாகி அதன் காரணமாக அடைப்பு, மாரடைப்போ இல்ல இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையோ தவிர்க்கலாம். நீங்க மிக முக்கியமாக அடுத்ததாக வந்து மிகவும் முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டியது, நீங்க குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய உணவு பதார்த்தங்கள். சரிங்களா, இயற்கையான வடிவத்தில் கிடைக்கக்கூடிய பதார்த்தங்கள்னா நீங்க வீட்டுல செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க செஞ்சு தரக்கூடிய பலகாரங்கள் மட்டும்தான் இயற்கை. அப்ப செயற்கை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடைகள்ல பாக்கெட்ல அடைச்சு வச்சு நீங்க வாங்கி கொடுக்கறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செயற்கை தான். ஸோ அதற்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஷெல்ஃப் லைஃப்னு ஒன்று கொடுத்துருப்பான். ஷெல்ஃப் லைஃப் பாத்தீங்கன்னா 12 மாசம் கொடுத்துருப்பான், 24 மாசம் கொடுத்துருப்பான். எதெல்லாம் ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்குதோ அதெல்லாம் உங்களுடைய லைஃபை கம்மி பண்ணிடும். அதை நீங்க நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நிறைய காசு போட்டு ரொம்ப காஸ்ட்லியான சாக்லேட் என் குழந்தைக்கு வாங்கி தந்தேன் பெருமையா நீங்க நினைக்க வேண்டாம். அது மிகப்பெரிய ஒரு வியாதியை உங்க குழந்தைக்கு நாளடைவில் கொண்டு வர போகிறது அப்படின்றத மறந்து விடாதீங்க. சரிங்களா? உடம்புல இயற்கையா கிடைக்கக்கூடிய ஜூசஸ்
நான் சொல்றேன், நீங்க ஜூஸ்ல ஒரு ஒரு மாதுளம்பழமோ, ஒரு பப்பாளி பழமோ, அன்னாச்சி பழமோ எதையோ ஒண்ணு வாங்கி நீங்க வீட்ல ஜூஸா போட்டு குடுக்குறீங்க. அது இயற்கை. சரிங்களா? இப்ப நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். நீங்க பண்ணக்கூடிய அந்த நீங்க ஜூஸ போட்டு டேபிள்ல வந்து ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஓப்பனா வச்சிருங்க. 1/4 மணி நேரம் கழிச்சு அந்த ஜூஸ நீங்க குடிச்சு பாருங்க. உங்களால குடிக்க முடியாது. சரிங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுல நெறைய ப்ராசஸ் நடந்திருக்கும். ஃபெர்மென்டேஷன் நடந்திருக்கும். இப்ப வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு மோசமான பேட் டேஸ்ட், ஸ்மெல் எல்லாம் வர ஆரம்பிச்சுரும். அப்ப ஒரு ஜூஸ்னால ஒரு 15 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாத போது, பாக்கெட்ல அடைச்ச ஒரு ஜூஸ் வந்து 12 மாசம், 24 மாசம் இருக்கிற அளவுக்கு இருக்குன்னா, அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அதோட என்னென்ன பிரிசர்வேட்டிவ்ஸ்லாம் சேர்த்திருப்பாங்க. இல்லைங்களா? இது என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் நம்ம உடலில் கொண்டு வரும். இல்லையா? சோ, இதை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேண்டும். நாளைக்கு வளரக்கூடிய இந்த எதிர்கால சந்ததிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படின்னா, நீங்க வீட்டில் சுத்தமாக ஜாகரியில தயாரித்த இனிப்பு பதார்த்தங்களை நீங்கள் செய்து கொடுப்பதே ஆரோக்கியமாக இருக்கும் இந்த குழந்தைகளுக்கு. இப்ப நான் சொன்ன இந்த பராமரிப்பு விஷயங்கள் சர்க்கரையில் நீங்கள் முறையாக கையாளவில்லை என்றால், நிச்சயமாக உங்களுக்கு பாதிப்புகள் உண்டாகும். நான் சொன்ன மாதிரி இந்த சர்க்கரை எப்போது கொழுப்பு திசுக்களில் சென்று தேக்கமடைய துவங்குகிறதோ, அன்றிலிருந்து உங்கள் உடலில் நோய் தாக்கம் தென்பட ஆரம்பிக்கும். நான் சொன்ன மாதிரி ஹைப்பர் டென்ஷன் இல்லைங்களா? அதுக்கடுத்து வந்து கொலஸ்ட்ரால், பிளட் பிரஷர் இருக்கு கண்டிப்பாக, ஹார்ட் ஃபெயிலியர், தொடர்ந்து ரீனல் ஃபெயிலியர், ஏகப்பட்ட அடுத்து நர்வஸ் டிஸார்டர்ஸ், நம்ம சொன்ன அல்சீமர்ஸ், ஏடிஹெச்டி இந்த மாதிரி பல வியாதிகள். இப்ப உதாரணமாக நான் சொல்கிறேன். மூளையில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும் போது, இது சிறு குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஏற்படக்கூடியது ஏடிஹெச்டி. அட்டென்ஷன் டெஃபிஷியன்ட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். நான் முந்தைய வீடியோல சொல்லியிருந்தேன். அதை மீண்டும் சொல்கின்றேன். இதே வந்து ஒரு நடுத்தர வயதில் இருக்கிறாங்க. ஒரு 20 டூ 40, 50 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இந்த சர்க்கரையின் அளவு மூளையில் அதிகரிக்கும் போது, இவங்களுக்கு ஏற்படக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிமென்ஷியா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஞாபகத்திறன் குறைபாடு, ஞாபக மறதி இல்லையா? அடுத்து வந்து இதே இது வயசானவங்க ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு வந்து மூளையில் இதனுடைய அளவீடு அதிகரிக்கும் போது இவங்களுக்கு உண்டாகக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அல்சீமர்ஸ். அல்சீமர் டிசீஸ் வரும்போது அவங்களுக்கு சுத்தமாக ஞாபகத்திறன் இருக்காது. நரம்பு மண்டலங்கள் கம்ப்ளீட்டா சிதலமடையும். அல்சீமியர் அதே மாதிரி பார்க்கின்சனிசம் இதெல்லாம் வர்றதுக்கு இந்த சர்க்கரை மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. எப்பெல்லாம் உங்க உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ் அதிகரிக்குதோ, அப்பெல்லாம் சர்க்கரையின் அளவு உடலில் அதிகரிக்கும். அப்ப ஸ்ட்ரெஸ் இல்லாம நீங்க பார்த்துக்கணும். சரிங்களா? ஸ்ட்ரெஸ்ஸும், குளுக்கோஸும் டைரக்ட்டா டைரக்ட் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ, இவங்க கூடுனாங்கன்னா, அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா கூடிருவாங்க. அப்ப முறையாக ஸ்ட்ரெஸ் லெவல நீங்க பராமரிக்க வேண்டும். சர்க்கரையின் அளவு வந்து கண்களில் வந்தால் கிளாகோமா அப்படின்னு நான் சொன்னேன். வயதானவர்களுக்கு கிளாகாமான்னு சொல்லக்கூடிய இன்ட்ரா ஆக்குலார் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லி உயர் அழுத்தம் கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அழுத்த நோய் இந்த இது உருவாகும். இதே இது வந்து இன்னைக்கு நிறைய சிறு குழந்தைகளுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஷார்ட் சைட்டட்னஸ், லாங் சைட்டட்னஸ், கிட்ட பார்வை, தூர பார்வை, சரிங்களா, மயோப்பியா, நிக்டிலோப்பியா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நைட் பிளைண்ட்னஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தோன்றுவதற்கு மிக முக்கிய காரணம். இதே இது வந்து தோள்களில் சென்றிருந்த சர்க்கரையின் அளவீடு அதிகரிக்கும் போது தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய அடிப்போஸ் டிஷ்யூல சேர்ந்து அது வெளியில கொஞ்சம் கொஞ்சமா தோலுக்கு வரும்போது இன்னைக்கு எத்தனையோ ஸ்கின் டிசீசஸ் இல்லையா, பெயரிடப்படாத அளவுக்கு இன்னைக்கு நிறைய தோல் வியாதிகள் வந்து விட்டது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த முறைகேடான சர்க்கரையின் அளவு தான். சரிங்களா? ஏஜிங் அடுத்து மிக முக்கியமாக இல்லையா, வயதான தோற்றத்தை உடைய தோள்கள்ல பாத்தீங்கன்னா சுருக்கமா இருக்கிறதுக்கும் இது ஒரு காரணம். உங்கள் ரத்தத்தில் இந்த சர்க்கரையின் அளவு அதிகமானால் டயபிட்டிஸ். சரிங்களா? அதே இது உங்களுடைய ரீனல் சிஸ்டம், உங்களுடைய ரீனல் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம், கிளாமருலார் ஃபில்ட்ரேட் ரேட் இது எல்லாமே வந்து இந்த சர்க்கரை பாதித்து விடும். அப்போ உங்களுக்கு நாளைக்கு வந்து ரீனல் டிசீசஸ் வருது அப்படின்னா, சிறுநீரக பிரச்சனைகள் வருதுன்னா அதற்கும் இந்த சர்க்கரை மிக காரணமாக இருக்கு அந்த இடத்துல. அப்ப இரவு தூக்கத்தின் போது தூக்கம் செல்வதற்கு முன்பாக சர்க்கரை அளவுக்கு அதிகமாக உங்கள் ரத்தத்தில் இருந்தால் இன்சோம்னியா, தூக்கமே வராது. அப்ப இதில் எல்லாத்தையும் முறையாக நீங்கள் கவனம் செலுத்தி முறையாக அந்த சர்க்கரையை நீங்கள் பராமரித்தால் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். எப்பொழுதும் இனிமையாக இருக்கிற வாழ்க்கை இனிப்போடு நாம் தொடர வேண்டும் அப்படின்னீங்கன்னா, இனிப்பு அப்படின்னா உண்மையான இனிப்பு எது, உண்மையான சுவை எது அப்படின்றத நீங்க தெரிந்திருந்தால் மட்டுமே உங்களால் நிச்சயமாக வாழ்க்கையில் எந்த ஒரு நோய் அச்சுறுத்தலும் இல்லாமல் ஆரோக்கியமாக இனிமையாக வாழ்வை கடந்து முடிக்க முடியும். ஆகவே இந்த வகுப்பு உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு பகிர்வாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாக நம்புகின்றேன். மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறது, உங்கள் உடல் சார்ந்த
இல்லையா? இப்போ உங்களுடைய சர்க்கரை எனக்கு இந்த அளவுக்கு இருக்கு சார், இதனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதற்கான தீர்வுகள் எல்லாமே இந்த வீடியோவில் நான் கொடுத்திருக்கிறேன். இதை நீங்க முறையாக நீங்கள் பராமரிக்கலாம். மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு இருந்தீர்கள்னா, அந்த மருந்து மாத்திரையை எடுத்துக்கொண்டு உங்கள் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் வந்து படிப்படியாக அதை குறைத்து ஒரு நல்ல அ ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? ஸோ சர்க்கரை அளவுக்கு அதிகமானால் மிகவும் ஒரு மோசமான பாதிப்பை உண்டாக்கும். ஸோ இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் அனைவரும் முறையான ஒரு சர்க்கரை அளவை உங்கள் வாழ்நாளில் பயன்படுத்திக் கொண்டு நிறைவான நான் சொல்றத நல்லா கவனிச்சுக்கோங்க. நிறைவான உடற்பயிற்சியை மேற்கொண்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் என்று விடைபெறுகின்றேன். நன்றி.